நண்பர்களே, உலகில் இரண்டு வகையான மக்கள் உள்ளனர். ஒன்று, தங்களை பலவீனமானவர்கள் என்று கருதி பின்வாங்குபவர். மற்றவர்கள் தங்கள் பலவீனத்தை தங்கள் மிகப்பெரிய ஆயுதமாக மாற்றிக்கொள்கிறார்கள். நீங்கள் இன்று எப்படி இருக்கிறீர்கள் என்பது கேள்வி அல்ல. நீங்கள் என்னவாக இருக்க விரும்புகிறீர்கள் என்பதே கேள்வி. மக்களால் புறக்கணிக்கப்படுபவர்களில் ஒருவராக இருக்க விரும்புகிறீர்களா? அல்லது உலகை பார்த்து தங்களை உலகம் என்று அழைத்துக் கொள்பவர்களிடையே அதனுடன் மோதுவது சரியல்ல. உங்கள் சிந்தனையை மட்டுமல்ல, உங்கள் முழு ஆளுமையையும் மாற்றக்கூடிய கொள்கையின் ஆழமான ரகசியத்தை இன்று நான் உங்களுக்குச் சொல்லப் போகிறேன். ஏனென்றால், நீங்கள் உள்ளிருந்து வலுவாக இல்லாவிட்டால், நீங்கள் பலவீனமானவர் என்று நினைத்து உங்களை இழிவுபடுத்த இந்த உலகம் மீண்டும் மீண்டும் முயற்சிக்கும். நீங்கள் பெரியதாக ஏதாவது செய்ய விரும்பினால், உங்கள் கனவுகளில் பறக்க விரும்பினால், உங்களுக்குள் அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். இது உங்கள் விருப்பத்தைச் செய்ய மக்களை கட்டாயப்படுத்தும். இந்த தன்னம்பிக்கை உங்கள் மிகப்பெரிய பலமாக மாறும். இந்த வீடியோவை நீங்கள் இதயத்திலிருந்து மற்றும் இறுதி வரை பார்த்தால், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படலாம். எனவே, ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக கேளுங்கள், ஏனென்றால் அவை உங்கள் சிந்தனையை அசைக்கக்கூடிய நெருப்பைக் கொண்டுள்ளன. முதல் புள்ளி, ஒரு அணுகுமுறையை எவ்வாறு உருவாக்குவது? நீங்கள் உங்களை ஒரு ராஜாவாக கருதினால், மக்கள் உங்களையும் அவ்வாறே நடத்துவார்கள் என்று கூறியிருந்தார். கற்பனை செய்து பாருங்கள், ஒரு மன்னர் தனது அரசவைக்குள் நுழையும்போது அவர் பயப்படுகிறாரா? இல்லை, அவரது நடையில் ஒரு சாயல், அவரது கண்களில் பெருமை மற்றும் அவரது குரலில் கசப்பு உள்ளது. நீங்கள் பலவீனமானவர் என்று மக்கள் நினைக்கக்கூடாது என்று நீங்கள் விரும்பினால், எழுந்து, உட்கார்ந்து, நடந்து, பேசுங்கள். எல்லாம் ஒழுங்காக இருக்க வேண்டும். முதுகை நேராக வைக்கவும். கண்கள் சரி செய்யப்பட வேண்டும். நீங்கள் பேசும்போது உங்கள் மனதிற்கு முன்னால் படியுங்கள். இரண்டாவது புள்ளி, மக்கள் ஏன் பலவீனமானவர்கள் என்று நினைக்கிறார்கள்? இப்போது முதலில், மக்கள் ஏன் ஒருவரை பலவீனமானவராக கருதுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உலகம் ஏன் சக்தி வாய்ந்த மக்களை மட்டுமே மதிக்கிறது? ஏழைகளின் குரல் ஏன் கேட்கப்படாமல் போகிறது? அதே சமயம் பணக்காரர்களுக்காக கூட்டம் கைதட்டுகிறது. பதில் முற்றிலும் தெளிவானது. தன்னை எப்படி மதிக்க வேண்டும் என்று தெரிந்தவன்தான் மதிப்பைப் பெறுகிறான். நீங்கள் உங்களை பலவீனமாக கருதினால், உலகமும் உங்களைப் போலவே பார்க்கும். நீங்கள் உங்களை மதிக்காதவரை வேறு யாரும் செய்ய மாட்டார்கள். நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்க விரும்புகிறீர்களோ, அவ்வளவு மரியாதையை மக்கள் உங்களுக்கு வழங்குவார்கள். மூன்றாவது விஷயம், மற்றவர்களிடமிருந்து ஒப்புதல் பெறுவதை நிறுத்துங்கள். எல்லாவற்றிற்கும் மற்றவர்களின் அனுமதி அல்லது ஒப்புதலை கேட்பதே மக்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு. நண்பா, இந்த ஆடை நன்றாக இருக்கிறது. இந்த யோசனைகள் எல்லாம் நிறைவேறுமா? நான் அப்படிச் சொன்னால் மக்கள் என்ன நினைப்பார்கள்? இந்த சிந்தனை மனதை பலவீனப்படுத்துகிறது. எல்லாவற்றையும் பற்றி மற்றவர்களிடம் கேட்பவர், மக்கள் அதைப் பற்றி சிந்திக்கிறார்கள். அது தன்னை புரிந்து கொள்ளவில்லை. அது தானாகவே எதையும் செய்ய முடியாது. உலகம் உங்களை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், மற்றவர்களிடமிருந்து கருத்துக்களை எடுப்பதை நிறுத்திவிட்டு, உங்கள் சொந்த முடிவுகளை எடுக்கும் பழக்கத்திற்கு வாருங்கள். நான்காவது விஷயம், உங்கள் பலவீனத்தை உங்கள் பலமாக ஆக்குங்கள். சாணக்கியரைப் பற்றி ஒரு ஆழமான விஷயம் இருந்தது. தனது பலவீனத்தை தனது கேடயமாக மாற்றும் மனிதரை தோற்கடிப்பது சாத்தியமற்றது. நீங்கள் பலவீனமானவர் என்று நீங்கள் நம்பினால், அந்த பலவீனத்தை உங்கள் மிகப்பெரிய பலமாக ஆக்குங்கள். நீங்கள் பேசுவதில் பலவீனமாக இருப்பதாக யாராவது சொன்னால், அனைவரும் அதிர்ச்சியடையும் வகையில் இரவும் பகலும் பயிற்சி செய்து பேசுங்கள். நீங்கள் ஏழை என்று யாராவது சொன்னால், அதே நபர்கள் உங்களை வணங்கும் அளவுக்குச் செல்லுங்கள். உங்கள் பலவீனத்தை உங்கள் மிகப்பெரிய ஆயுதமாக ஆக்குங்கள். இப்போது மிக முக்கியமான பயம் வருகிறது. மக்கள் உங்களை பார்த்து சிரிப்பார்கள் என்று நீங்கள் பயப்படுகிறீர்களா? நீங்கள் விட்டுக் கொடுக்கவில்லை என்றால், அதை புறக்கணிக்கவும். பின்னர் நினைவில் கொள்ளுங்கள், பயத்தை முறியடிப்பவரே உண்மையான வெற்றியாளர். உங்களுக்குள் இருக்கும் பயம் நீங்கும்போது உலகமே உங்களை அஞ்சத் தொடங்குகிறது. அடுத்த முறை யாராவது உங்களை தாழ்த்த முயற்சிக்கும் பொழுது பயப்பட வேண்டாம். உங்கள் கண்களில் கண்களால் பதிலளிக்கவும். மக்கள் உங்களை எப்படி நடத்துவார்கள் என்பது
முற்றிலும் உங்கள் அணுகுமுறையை பொறுத்தது. நீங்கள் எப்போதும் ஒரு கட்டுடன் நடந்தால், கண்களை மூடிக்கொண்டு பயத்துடன் பேசினால், மக்கள் உங்களை பலவீனமாக கருதுவார்கள். ஆனால் நீங்கள் நம்பிக்கையுடன் நின்று, ஒரு இடைநிறுத்தத்துடன் பேசி, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அமைதியாக நின்று கொண்டால், மக்கள் உங்களை சக்தி வாய்ந்தவராக கருதுவார்கள். உங்கள் நிலை உங்கள் அணுகுமுறையால் தீர்மானிக்கப்படுகிறது. இறுதியில் ஒரே ஒரு விஷயம், உங்கள் பலத்தை அங்கீகரிக்கவும். இந்த உலகத்தில் யாரும் பலவீனமானவர்கள் இல்லை. ஒரே வித்தியாசம் என்னவென்றால், சிலர் தங்கள் சக்தியை அங்கீகரிக்கவில்லை. யார் தனது சொந்த பலத்தை அங்கீகரிக்கிறாரோ அவரை தோற்கடிக்க முடியாது. எனவே இன்று இப்போதே உங்களுக்கு ஒரு வாக்குறுதி அளியுங்கள். இனிமேல் யாரும் உங்களை பலவீனமாக கருத மாட்டார்கள். இப்போது நாம் சாணக்கியரின் கொள்கையின் பாடத்தை கற்றுக்கொள்வோம். அதில் புரிதல் மற்றும் தந்திரத்தின் கலவை இருக்கும். யாரும் உங்களை பலவீனமாக கருத மாட்டார்கள். யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. இதை நீங்கள் கற்றுக்கொண்டால் உங்களை யாரும் வெல்ல முடியாது. கவனமாக கேளுங்கள், ஏனென்றால் இந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றும். ஒரு பாம்பு விஷமாக இல்லாவிட்டாலும் அது தன்னை விஷமாக காட்ட வேண்டும் என்று சாணக்கியர் கூறுவார். அதாவது, நீங்கள் இதயத்தில் மிகவும் நல்லவராக இருந்தாலும், நேரடியானவராக இருந்தாலும், மக்களுக்கு முன்னால் உங்களை வலுவாக காண்பிப்பது முக்கியம். இல்லையெனில் மக்கள் உங்கள் நன்மையை பயன்படுத்திக் கொள்வார்கள். நல்ல இதயத்துடன் இருப்பதில் எந்த தவறும் இல்லை. நீங்கள் பகுத்தறிவுடனும் நடைமுறை ரீதியாகவும் சிந்திக்க வேண்டும். நீங்கள் நேர்மையாக இருந்தால் புத்திசாலியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் கடினமாக உழைத்தால் கடினமாக சிந்தியுங்கள். நீங்கள் யாரையாவது நம்பினால் அவர்களை நம்புங்கள். உயிருடன் இருந்தால் மட்டும் போதாது, அதை சரியான நேரத்தில் பயன்படுத்த வேண்டும். இப்போது மக்கள் பெரும்பாலும் தந்திரத்தையும் மோசடியையும் ஒரே விஷயமாக நினைக்கிறார்கள். மேலும் இதுவே மிகப்பெரிய தவறு. ஏமாற்றுவது என்பது மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பதாகவும், ஏமாற்றுவது என்பது புத்திசாலித்தனமாக தன்னை பாதுகாத்துக் கொள்வதாகவும் அர்த்தம். சிங்கம் காட்டில் வேட்டையாடுகிறது, ஆனால் அதன் மந்தைக்கு ஒருபோதும் துரோகம் செய்யாது என்று சாங்கியா நிதி கூறுகிறார். நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஆனால் ஒரு ஏமாற்றுக்காரராக இருப்பதன் மூலம் நீங்கள் மற்றவர்களை காயப்படுத்துகிறீர்கள். நீங்கள் உண்மையிலேயே வலுவாக இருக்க விரும்பினால் அதிக தன்னம்பிக்கையை காட்டுங்கள். நீங்கள் உங்களை அச்சமற்றவராக காட்டும்போது மற்றவர் உள்ளுக்குள் தாழ்ந்தவராக உணர்கிறார். நீங்கள் பயப்படாதது போல் செயல்படுங்கள். எதிரி தனது ஒவ்வொரு அசைவும் உங்கள் மீது எந்த விளைவையும் ஏற்படுத்தவில்லை என்பதைக் காணும்போது அவர் உள்ளே இருந்து விட்டுவிடுவார். மனதில் தோற்கடிக்கப்பட்ட ஒரு நபர் உண்மையில் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. நீங்கள் எதிரியை விட முன்னேற விரும்பினால் சிந்தனையில் 2 படிகள் முன்னேற வேண்டும். அவர் எதைச் செய்தாலும் அதை ஒரு நோக்கத்துடன் செய்கிறார். எனவே முதலில் அதை புரிந்து கொள்வோம். அவரது பலவீனங்களை கட்டுப்படுத்துங்கள். அங்கு அவர் மிகவும் பாதுகாப்பற்றதாக உணர்கிறார். இதை அறிந்து கொள்ளுங்கள். எதிரியின் ஒவ்வொரு அடியையும் முன்னறிவிப்பவரை யாராலும் தோற்கடிக்க முடியாது. நேரான சண்டையில் வெற்றி பெறுபவர் அல்ல, புத்திசாலி மிகப்பெரிய வெற்றியாளர் என்று சாணக்கியர் கூறுவார். நீங்கள் நேரடியாக போராடினால் தோல்வியின் நோக்கம் அதிகரிக்கும். சண்டையிடாமல் எதிரியை பலவீனப்படுத்துவதே ஞானம். எப்படி? அவர் தனது சொந்த தவறுகளில் சிக்கிக் கொள்ளட்டும். அவருக்கு எதிராக ஒரு சூழ்நிலையை உருவாக்கவும், அவரே பீதியடையும் சூழ்நிலையை உருவாக்கவும். வாள் பயன்படுத்தாமல் வெல்லப்படுவதே உண்மையான போர். அடுத்த அடி எங்கிருந்து வரும் என்று தெரியாதவர் ஏற்கனவே தோற்றுவிட்டார். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை எதிரி புரிந்து கொண்டால் அதற்கேற்ப அவர் தயார் செய்வார். எனவே இதை மனதில் கொள்ளுங்கள். எப்படி? உங்கள் நோக்கங்களை மறைக்கவும். சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்களைச் செய்கிறீர்கள். இதனால் நீங்கள் அவருக்கு எதிராக ஏதாவது திட்டமிடுகிறீர்கள் என்பதை அவர் புரிந்து கொள்ளவில்லை. மிகப் பெரிய இரகசியத்தை வைத்திருக்கக்கூடிய மனிதரே ஆழமானவற்றை வெல்லும் மனிதர். மிகவும் ஆபத்தான நபர் யாருடைய உண்மையான சக்தி உலகிற்குத் தெரியாது. உங்கள் திட்டங்கள் அனைத்தையும் நீங்கள் முன்கூட்டியே வைத்திருந்தால் எதிரி அதற்கேற்ப தயார் செய்வார். எனவே உங்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கும் வரை உங்கள் பலத்தை மறைக்கவும். உங்களை பலவீனமாக காட்டுங்கள்.
இதனால் உங்களுக்கு முன்னால் இருப்பவர் இலகுவாக இருப்பார். சரியான நேரம் வரும்போது உங்கள் உண்மையான வலிமையுடன் வேலை நிறுத்தம் செய்யுங்கள். இதனால் அவர் மீண்டும் சிந்திக்க முடியாது. யாருடைய நகர்வை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அவர் உண்மையான வெற்றியாளர் என்று அழைக்கப்படுகிறார். எதிரி தனது சொந்த ஆயுதத்தால் தோற்கடிக்கப்பட்டால் அது மிகப்பெரிய தோல்வியாகும். ஒவ்வொரு நபரும் ஏதோ ஒரு வடிவத்தில் வேலை செய்கிறார்கள். வெறுமனே கவனியுங்கள். எதிரியின் ஒவ்வொரு நகர்வும் ஒரு கோட்டில் நகர்கிறது. இப்போது அவரை அவரது சொந்த பாணியில் தோற்கடிப்பதே பணியாகும். அவர் பொய்களை பரப்புகிறார் என்றால் அவரது உண்மையை அம்பலப்படுத்துங்கள். அவர் மக்களை உங்களுக்கு எதிராக மாற்றினால் அவர்களை உங்களிடம் திருப்பி விடுங்கள். தனது சொந்த மூலோபாயத்தால் யாரை தோற்கடித்தாலும் எதிரி மீண்டும் அவருக்கு முன்னால் நிற்க முடியாது. காலத்தின் வலிமையை புரிந்து கொண்டவனை எந்த சக்தியாலும் தோற்கடிக்க முடியாது. போர் சரியான நேரத்தில் நடக்கும்பொழுது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். எதிரி மிகவும் பாதிக்கப்படக்கூடியதாக உணரும்போது நீங்கள் தாக்க வேண்டும். நீங்கள் விட்டுக் கொடுத்தால் நீங்கள் இழக்கிறீர்கள். நீங்கள் தாமதப்படுத்தினால் உங்கள் வாய்ப்பை இழக்கிறீர்கள். சரியான நேரத்தை அடையாளம் கண்டு அதே நேரத்தில் உங்கள் நகர்வைச் செய்யுங்கள். காலப்போக்கில் யார் நகர்ந்தாலும் அவரது வெற்றி உறுதி செய்யப்படுகிறது. எல்லாவற்றிலும் மற்றவர்களைச் சார்ந்திருக்கும் ஒரு நபர் அவர் ஒருபோதும் பெரியவராக இருக்க முடியாது. உங்கள் பலத்தை மற்றவர்களிடம் விட்டுவிட்டால் நீங்கள் பலவீனமடைவீர்கள். எனவே முதல் படி தன்னம்பிக்கை. எப்படி எல்லாவற்றையும் நீங்களே செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் சொந்த முடிவுகளை எடுத்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்கள் அடிப்படையில் நிற்கவும். உங்கள் உண்மையான வலிமையை நீங்கள் கட்டியெழுப்பும் நாளில் உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது. உடல் வலிமை ஒரு நாள் குறையலாம், ஆனால் மன வலிமை என்றென்றும் நிலைத்திருக்கும். ஒழுக்கமில்லாமல் யாரும் உயர முடியாது. ஒழுக்கம் என்பது தினமும் உங்களை நீங்களே வெல்வது. ஒரு இலக்கு நிர்ணயியுங்கள். அதில் உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனம், உடல், சிந்தனை எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துங்கள். பயத்தை பார்த்து ஓடாதீர்கள். அதை எதிர்கொண்டு வெல்லுங்கள். அப்போது பயமே உங்கள் பலமாக மாறும். நீங்கள் யாருடன் பழகுகிறீர்கள் என்பது முக்கியம். உங்களை தூக்கி நிறுத்தும் நண்பர்களை தேர்ந்தெடுக்குங்கள். உண்மையான நட்பு உங்கள் மிகப்பெரிய சக்தி. அறிவு என்பது ஆயுதம். கற்றுக்கொள்வதை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள். ஒவ்வொரு நாளும் புதியதை கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்களை மதிக்கவில்லை என்றால் உலகமும் உங்களை மதிக்காது. உங்களை நம்புங்கள். தன்னம்பிக்கை கொண்ட மனிதனை யாராலும் தடுக்க முடியாது. பெரிதாக சிந்தியுங்கள். தோல்வியை பயப்படாதீர்கள். அது வெற்றிக்கான படிக்கட்டு. வெற்றி ஒரே இரவில் வராது, ஆனால் ஒழுக்கமும் பொறுமையும் உள்ளவரை அது தவறாமல் வரும். மற்றவர்களை பின்பற்றாதீர்கள். உங்கள் முடிவுகளில் உறுதியாக நின்று கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களை மேம்படுத்துங்கள். சிறு முன்னேற்றம் கூட ஒரு நாள் பெரிய வெற்றியாக மாறும். சவால்கள் வரும்போது தான் உண்மையான வலிமை தெரியும். துன்பத்தை வெல்பவர்களே வரலாறு படைப்பார்கள். அனைத்து நேரங்களிலும் பேச வேண்டியதில்லை. சில நேரங்களில் உங்கள் செயல்களே உங்கள் பதில். நேரத்தை மதியுங்கள். அது வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம். ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு இலக்கு வையுங்கள். அதை அடைய முழு கவனத்துடன் உழையுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் கற்றுக்கொள்வதுதான் உங்களை உயர்த்தும். ஒரு நாள் உங்கள் பெயரை உலகமே பேசும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.